கரண்ட் அஃபேர்ஸ் என்னோட வீக்கஸ்ட் செக்ஷன் இதுதான். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. என்னெல்லாம் பேங்க் எக்ஸாமில் எது டஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுன்னு கேட்டால் நான் கரண்ட் அஃபேர்ஸை தான் சொல்லுவேன். இதுக்கு முக்கியமான ரீசன், நான் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படிப்பேன். தியரி பேப்பர்னாலும் புரிஞ்சு படிக்க தான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு மகப் பண்ணவே வராது. பட் மனப்பாடம் பண்ணுறது ஈஸிங்கிறவங்களுக்கு ஃபேவரட் சப்ஜெக்டே கரண்ட் அஃபேர்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஜென்ரலி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு, எந்த சோர்ஸில் படிக்கிறது, முக்கியமாக எத்தனை மாதம் படிக்கிறது, அப்புறம் நோட்ஸ் எடுத்து படிக்கிறதா வேண்டாமா, இது எல்லாத்தையும் தாண்டி எப்படிங்க கரண்ட் அஃபேர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே, நம்ம இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு, சோர்ஸு. நான் மோஸ்ட் ஃபேமஸ் சோர்ஸான அஃபேர்ஸ் க்ளவுடில் தான் படித்தேன். ஓகே, நெக்ஸ்ட், எவ்வளோ மந்த்ஸ் சிஏ கவர் பண்ணணும், இதுதான் மோஸ்ட் ஆஸ்டு கொஸ்டின் ரிகார்டிங் சிஏ. யூஸ்வலி லாஸ்ட் 6 months கவர் பண்ண சொல்லுவாங்க. பட் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஐ பிலீவ் தட் 6 months படிக்கணுங்கிற கான்செப்ட்லாம் 10 years முன்னாடி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் சிங்கிள் லைன் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும்னு இருந்ததா சீனியர் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ அப்படியாங்க இருக்குது. நான்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நாள் படிக்கவே 2 hours ஆகுது. ரீசன், ஒன்றுத்துலேயும் ரீட் மோர்ன்னு கொடுத்து 5 pagesக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் எப்படி 6 months படிக்க முடியும்? நான் உண்மையாக சொல்லணுன்னா 3 months தான் மேக்ஸிமமே படிப்பேன். சில டைம் 2 monthsலாம் படிச்சுட்டு போயிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட், டெய்லி 2 hours சிஏ, அப்புறம் வீக்கெண்டில் ஒரு 5 to 6 hours ரிவிஷன் பண்ணியே நான் சிங்கிள் டிஜிட்டில் தான் சிஏல நிறைய எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, என்னோடய ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் 2021 நான் ஜஸ்ட்டு 8 marks தான் வாங்கினேன். ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் 2021 12.5 marks, ஆர்ஆர்பி பிஓ 2021 13.5 marks. எல்லா எக்ஸாம்லேயும் என்னோடய லீஸ்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் எதுனா சிஏவாக தான் இருக்கும். பட் ஐ மேனேஜ் டு கிராக் மல்டிபிள் எக்ஸாம்ஸ். அடுத்த கொஸ்டின், நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா சிஏக்குன்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். நானும் பிகினிங்கில் நோட்ஸ் தான் எடுத்து படித்தேன். பட் நோட்ஸ் எடுக்கவே 1 hourக்கு மேலே ஆகும். அப்புறம் அதை படிக்க ஒரு 2 hours ஆகும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணியுமே எழுதுகிறப்போ நம்ம ஃபுல்லாக எழுதவும் மாட்டோம். ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. வேணும்னா படிச்சுட்டு டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோடய ஒப்பீனியன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்க தான் கம்ஃபர்டபுளாக அதை எடுத்து கூட படிச்சுக்கோங்க. ஓகே, எல்லாத்தையும் தாண்டி எப்படிங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நிஜமாவே சொல்கிறேன், அப்படிலாம் யாருக்குமே ஞாபகம் இருக்காது. மேபி வெரி ஃபியூ பீப்புளுக்கு அது இருக்கலாம். பட் நிறைய பேருக்கு, எல்லாரும் நம்மள மாதிரி தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணாலும் இதெல்லாம் நம்ம படித்தோமா, அப்படி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ டோன்ட் வரி, எல்லாருக்கும் உங்களை மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட், சிஏல வீக்காக இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். சிஏ மார்க்கை விட்டுட்டு மற்றதில் ஸ்கோர் பண்ணாலே ஃபைனல் கட் ஆஃப் கிராக் ஆகிற அளவுக்கு வாங்கணும்னு டார்கெட் வச்சுக்கோங்க. சிஏவை ஜஸ்ட் ஆட் ஆனால் மட்டும் வச்சுக்கோங்க. சிஏல ஸ்கோர் பண்ண முடியும் நம்பிட்டு எக்ஸாமுக்கு தயவுசெய்து போகாதீங்க. ஏன்னா இப்போது நடந்த ஆர்பிஐ அசிஸ்டன்ட் மெயின்ஸ் 2026 அதோட ட்ரெண்டை பார்த்தா திடீர்னு ஸ்டாட்டிக் அதிகமாக கேட்குறாங்க. ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்குது. அதனால் நம்ம படிக்காமல் இருந்தால் தான் தப்பு. நம்ம நல்லா படிப்போம், நிறைய படிப்போம், எக்ஸாமை கிராக் பண்ணுவோம். கீப் ட்ரைங், யூ வில் ரீச் யுவர் டெஸ்டினி சூன். தேங்க்யூ.